இயேசுவின் சகோதர சகோதரிகளே, விண்ணகத்தில் நேர் செல்வராய் இருப்பீர் என்று நம் இயேசு ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் ஒரு மனிதரிடம் கூறுகிறார். இதை கேட்ட அந்த மனிதரோ மகிழ்ச்சி அடையவில்லை, மாறாக வருத்தத்தோடு சென்றுவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று காரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இவ்வுலகில் செல்வந்தராய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர் ஏன் விண்ணுலகில் செல்வராய் வாழ விரும்பவில்லை? அதற்கு இவ்வுலக செல்வத்தை இழக்க வேண்டியிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னதுதான் காரணம். இத்தனைக்கும் நிலை வாழ்வை அடைய வேண்டும் என்று மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் அந்த இளைஞர். அவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கட்டளைகளை கடைபிடியும் என்று ஆண்டவர் சொன்னபோது, அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அப்படியென்றால் அந்த இளைஞருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்திருக்கிறது. கட்டளைகளை கடைபிடித்தால் மட்டும் நிலை வாழ்வை அடைய முடியாது. அதற்கு இன்னும் முக்கியமான ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு குறை தன்னிடம் இருக்கிறது. அது என்ன என்று இயேசுவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவே அவர் வந்திருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு அவருக்கு அளித்த பதில், நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். இந்த பதில் அந்த இளைஞரை வருத்தமடையச் செய்துவிட்டது. நிலைவாழ்வை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்த அவர் இவ்வுலகில் தனக்குள்ள சொத்துக்களை இழக்க மட்டும் தயாராக இல்லை. இன்று நாமும் அந்த இளைஞரின் நிலையில்தான் இருக்கிறோம். நாம் விண்ணகத்தில் செல்வராய் இருக்க விரும்புகிறோமா இல்லையா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு ஆண்டவர் சொல்லும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். இன்றைய இறை வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.